இப்போ நம்ம ஜீ தமிழோட சேட்டலைட்ஸ் 2025 இப்போ நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே சேட்டலைட்ஸை நம்ம அப்டேட் பண்ணாமே இருக்கோம். இப்போ நம்ம ஜீ தமிழ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அடுத்த வீக் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவி, அடுத்து சன் டிவி, இப்படி நம்ம ஒவ்வொரு வீக் ஒவ்வொரு சேனல்ஸோட சேட்டலைட்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம சியான் விக்ரமோட வீராதீர சூரன் பார்ட் 2 இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம மிர்ச்சி சிவா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் சுமோ. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸும் நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம இந்த மே 16 அன்னைக்கு நம்ம சூரிய நடிப்பில் வெளிவர இருக்க திரைப்படம் மாமன். இந்த திரைப்படத்தோட செட் ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து இந்த வர வெள்ளிக்கிழமை மே 16 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த திரைப்படம் நம்ம சந்தானம் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தை நம்ம அறியாத ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம துருவ் விக்ரம் நடிப்பில் வெளிவர இருக்க திரைப்படம் பைசன். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழுக்கு போவதா அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம விஷால் நடிப்பில் 12 வருஷம் ஆரம்பித்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மதகத ராஜா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்களாமா. அடுத்து நம்ம சிவகார்த்தி நடிப்பில் அடுத்து வர இருக்க திரைப்படம் மதராசி. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் வாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் வாங்கினா இந்த திரைப்படத்தை பொங்கலுக்கு ப்ரீமியர் பண்ணுவாங்க நம்ம ஜீ தமிழில் நெக்ஸ்ட் இயர். அடுத்து நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் அடுத்து வர இருக்க திரைப்படம் கராத்தே பாபு. இந்த திரைப்படத்தை G5ல் டைரக்டை ப்ரீமியர் பண்ணுறதா இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம ஆர்யா நடிப்பில் வெளிவர இருக்க திரைப்படம் மிஸ்டர் எக்ஸ். இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பிரபாஸ் நடிப்பில் வெளிவர இருக்க திரைப்படம் ராஜசாபா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க் வாங்கியிருக்கிறாங்க. தமிழில் நம்ம ஜீ தமிழுக்கு போவதா அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம ராகவா நடிப்பில் அடுத்து அப்கமிங்கில் வர இருக்க திரைப்படம் கால பைரவா. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் நடிப்பில் அப்கமிங்கில் வர இருக்க திரைப்படம் மென்டல் மானதில். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழுக்கு போவதா அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம தனுஷ் நடிப்பில் அப்கமிங்கில் வர இருக்க திரைப்படம் தனுஷ் 56. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஜீ தமிழுக்கு போவதா அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தை நம்ம வேர்ல்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம விஜய் ஆண்டனி நடிப்பில் அப்கமிங்கில் வர இருக்க திரைப்படம் மார்கன். இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம ஜிவி பிரகாஷ் நடிப்பில் வெளியேற இருக்க திரைப்படம் தான் இடி முழக்கம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இந்த திரைப்படத்தை இந்த மே மந்த்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழுக்கு போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த திரைப்படம் நம்ம அர்ஜுன் விஜய் நடிப்பில் வெளிவர இருக்க திரைப்படம் தான் ரெட்டத்தலை. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸ் நம்ம ஜீ தமிழுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த திரைப்படத்தை இந்த இயருக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்களாமா. அடுத்து நம்ம சுதீப் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மேக்ஸ். இந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த திரைப்படத்தை ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க்கு தான் வாங்கியிருந்தாங்க. தமிழில் நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் சண்டே ப்ரீமியராக நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். இதுதான் நானி அண்ட் எஸ்ஜே சூர்யா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் சூர்யா சாட்டர்டே. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை ஆல் லாங்குவேஜுக்கு நம்ம ஜி நெட்வொர்க் வாங்கியிருந்தாங்க. தமிழில் நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் நம்ம சினேகா அண்ட் வெங்கட் பிரபு நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஷாட்பூ 3. இந்த திரைப்படத்தை பார்த்திங்கன்னா நம்ம மே 18 மதியம் 1:30 நம்ம ஜீ தமிழில் இந்த திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ண இருக்காங்க. அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த திரைப்படத்தில் நம்ம ஆர்ஜே விஜய் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை அப்கமிங்கில் நம்ம சண்டே ப்ரீமியராக நம்ம ஜீ தமிழில் எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம ஜீ தமிழோட சேட்டலைட்ஸ் அப்டேட் கிடைச்சது. வேறு திரைப்படங்களோட ரைட்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.